சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதலை வேடிக்கை பார்க்காதே, தாக்குதலை வேடிக்கை பார்க்காதே. மோடி அரசே, பிஜேபி அரசே, மோடி அரசே, பிஜேபி அரசே, மோடி அரசே, பிஜேபி அரசே, மோடி அரசே, பிஜேபி அரசே, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. சிறுபான்மை மக்கள் மீது, சிறுபான்மை மக்கள் மீது, மக்கள் மீது தாக்குதலை, மக்கள் மீது தாக்குதலை தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. தடை செய், 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 தடை செய். நாடெங்கும் மத கலவரத்தை, நாடெங்கும் மத கலவரத்தை தூண்டிவிடும் RSS கும்பலை, தூண்டிவிடும் RSS கும்பலை, தூண்டிவிடும் RSS கும்பலை, தூண்டிவிடும் RSS கும்பலை தடை செய், தடை செய், தடை செய், தடை செய். தமிழக மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, மோடி அரசே, கைது செய், 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 கைது செய். கிறிஸ்துவ மக்கள் மீது, கிறிஸ்துவ மக்கள் மீது, முஸ்லிம் மக்கள் மீது நடத்திய மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே, மோடி அரசே. ஊப்பா சட்டத்தை, ஊப்பா சட்டத்தில், ஊப்பா சட்டத்தை, ஊப்பா சட்டத்தில் தாக்குதல் நடத்தின மீது, தாக்குதல் நடத்திய மீது கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். முறியடிப்போம், 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 முறியடிப்போம். மதவாத பாசிசத்தை, மத வெறி பாசிசத்தை, மத வெறி பாசிசத்தை, மத வெறி பாசிசத்தை முறியடிப்போம், 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 புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். மதவாத தேசியத்தை, மதவாத தேசியத்தை, மதவாத தேசியத்தை, மதவாத தேசியத்தை புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். கிறிஸ்துவ இந்துத்துவ இந்துத்துவ தேசியத்தை, இந்துத்துவ தேசியத்தை, இந்துத்துவ தேசியத்தை புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். தடை செய், தடை செய், தடை செய், தடை செய். RSS அமைப்பை, RSS அமைப்பை தடை செய், தடை செய், தடை செய், தடை செய். அணி திரள்வோம், 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 அணி திரள்வோம். சனாதனத்தை, சனாதனத்தை வேர் அறுக்க, வேறறுக்க, சனாதனத்தை வேர் அறுக்க, சனாதனத்தை வேறறுக்க, எழுச்சி தமிழர் தலைமையிலே, எழுச்சி தமிழர் தலைமையிலே அணி திரள்வோம், அணி திரள்வோம், அணி திரள்வோம், அணி திரள்வோம், வென்றெடுப்போம், 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 வென்றெடுப்போம். வென்றெடுப்போம், வென்றெடுப்போம், புரட்சிகர ஜனநாயகத்தை, புரட்சிகர ஜனநாயகத்தை எழுச்சி தமிழர் தலைமையிலே களமாடி வென்றெடுப்போம், களமாடி வென்றெடுப்போம். இந்திய அரசே, மோடி அரசே, இந்திய அரசே, மோடி அரசே, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. கிறிஸ்தவர்கள் மீதான கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்து, தாக்குதலை தடுத்து நிறுத்து. வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே. பிஜேபி அரசே வேடிக்கை பார்க்காதே, பிஜேபி அரசே வேடிக்கை பார்க்காதே. மத சிறுபான்மை மக்கள் மீது, மத சிறுபான்மை மக்கள் மீது நடத்துகின்ற தாக்குதலை, நடத்துகின்ற தாக்குதலை வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே. கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். பிஜேபி அரசே கைது செய், பிஜேபி அரசே கைது செய். ஊப்பா சட்டத்தில் கைது செய், ரூபா சட்டத்தில் கைது செய். கிறிஸ்துவர்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் மீதான தாக்குதலை தாக்குதலை திட்டமிட்டு நடத்துகின்ற திட்டமிட்டு நடத்துகின்ற RSS சங் பரிவார், RSS சங் பரிவார் வன்முறை கும்பலை, வன்முறை கும்பலை ஊப்பா சட்டத்தில் கைது செய், ரூபா சட்டத்தில் கைது செய். முறியடிப்போம், 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 முறியடிப்போம். மத வெறி பாசிசத்தை, மத வெறி பாசிசத்தை முறியடிப்போம், 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 முறியடிப்போம். புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். மதவாத தேசியத்தை, மதவாத
தேசியத்தை புறக்கணிப்போம் 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 இந்துத்துவ தேசியத்தை இந்துத்துவ தேசியத்தை புறக்கணிப்போம் 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 அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் எழுச்சி தமிழர் தலைமையிலே அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் சனாதனத்தை வேர் அறுக்க சனாதனத்தை வேறறுக்க எழுச்சி தமிழர் தலைமையிலே அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் வென்றெடுப்போம் 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 புரட்சிகர ஜனநாயகத்தை புரட்சிகர ஜனநாயகத்தை எழுச்சி தமிழர் தலைமையிலே களமாடி வென்றெடுப்போம் 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 வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ஜெய் பீம் ஜெய் பீம் மேடையில் தயவு செய்து தோழர்கள் கொஞ்சம் இறங்கணும். பாவர் மற்றும் நம்ம கட்சியுடைய துணை பேச்சாளர் தலைமை செயலர் தவிர மற்ற எல்லாருமே இறங்கிட்டு நல்லா இருக்கும். கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களின் தாக்குதல் கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் தலைமையிலே வரிசையா உட்காருங்க அம்மா, அப்படி வரிசையா உட்காருங்க. நீங்க மட்டும் தனியா உட்காருங்க பாருங்க. மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆமா, அவங்க இடம் விடுப்பா. இந்த ஆர்ப்பாட்டத்தை சுடர்மொழி எப்படி உட்காருங்க. எழுச்சி தமிழர் தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நல்ல சேர் என் காலையை கிடக்கு நடைபெறும்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு தள்ளி உட்காருங்க. காலையை போடாது. சைதாப்பேட்டை தொகுதி மாவட்ட செயலாளர் அருமை செயல் வீரர் சைவ ஜேக்கப் அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் கிறிஸ்துவ சமூகநீதி பேரவையின் மாநில செயலாளர் ஒருவரான வல்லரசு அவர்கள் வரவேற்புரையாற்றுவார்கள். இந்துத்துவ சனாதன சக்திகளை முறியடிக்கிற நாடாளுமன்றத்தின் குரலாய் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்றை குரலாய் கிறித்துவ சிறுபான்மை இஸ்லாமிய கிறித்துவர்களின் பாதுகாவலராய் திகழும் எழுச்சி தமிழர் அண்ணன் தலைவர் திருமா அவர்களுடைய தலைமையிலே கிறித்துவர்கள் மீது தொடர்ந்து நடத்துகிற தாக்குதலை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ரியல் ரஜினி அவர்களே, பாண்டரங்கன் அவர்களே, கிண்டி மணி அவர்களே, மடுமை மகேஷ் அவர்களே, கார்த்திக் அவர்களே, சைதை லியோ அவர்களே, ராணி அவர்களே, அருண் அவர்களே, சிட்டி பாபு அவர்களே, ஜீவா அவர்களே, கும்பு வரதா அவர்களே, மாலை இடை ரவி அவர்களே, செந்தில் அவர்களே, செல்லா அவர்களே, அஜித், சந்துரு, கோபி மற்றும் சூசைநாதன், இசையாஸ், டிசி பழனி அவர்களே, ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர்களே, கட்சியினுடைய மாநில செயலாளர்களே, மாநில நிர்வாகிகளே, மாவட்ட நிர்வாகிகளே, புதிதாக எழுச்சி தமிழரால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பொறுப்பாளர்களே, மாநில மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு
மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சைதை ஜாக்கப் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரெவரண்ட் பாஸ்டர் ஸ்டீபன் அவர்களே, செல்வியன் துரை அவர்களே, சபரிராஜன் அவர்களே, அருள்ராஜ் அவர்களே, தேவ அருள் அவர்களே, இன்பராஜ் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, சாத்விக் ராஜ் அவர்களே, எஸ்பி ராஜ் அவர்களே, மேத்யூ அவர்களே, அசோக் அவர்களே, ஜோஸ்பின் அவர்களே, ஜோதிகுமார் அவர்களே மற்றும் பாஸ்டர் ஜோயல் அவர்களே, பாஸ்டர் சாமிதுரை அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வருகின்றக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் பாவல் அவர்களே, பாவரசு அவர்களே, அண்ணன் சுந்தரி செல்வன் அவர்களே, அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களே மற்றும் வன்னியரசு அவர்களே, நிகழ்ச்சியினுடைய மகளிரணி அவர்களே, ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, எஸ் அண்ணன் பாலாஜி அவர்களே, அண்ணன் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களே மற்றும் ஏனைய சென்னை மண்டல செயலாளர் ரூகர் கார்த்திக், அன்பு செல்வன், இரா செல்வம் உள்ளிட்ட அனைத்து தோழர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியில கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருக என்று வரவேற்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சனாதன சக்திகளை முறியடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையிலே கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில நாடெங்கிலும் நடத்தப்பட்ட வன்முறைகளை தொடர்ந்து முதல் குரல் எழுப்பக்கூடியவராக மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார்கள். சிறுபான்மை கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு, சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு, ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான பாதுகாப்பு, எந்த சமூகம் எங்கு பாதிக்கப்பட்டோ அவர்களுக்காக உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய மகத்தான தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர்களுடைய கரங்களை வலுப்படுத்தும் விதத்தில் இந்துத்துவ பாசிச கும்பல்களுக்கு கொடுக்கிற விதத்தில் அவருடைய சிறப்புரை இந்த நேரத்தில் கண்டனத்தை தெரிவிக்க இருக்கிறார்கள். அண்ணன் அவர்களுக்கு வழிவிட்டு நாம் அனைவரும் அண்ணன் எடுக்கிற அத்தனை நடவடிக்கைகளுக்கும் அனைத்து வித்தியாசம் பாராமல் எல்லா தலைவர்களும், எல்லா இஸ்லாமியர்களும், எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகங்களும், ஜனநாயக சக்திகளும் கிறிஸ்துவர்கள் மீது தொடுக்கப்படுகிற அத்தனை தாக்குதல்களையும் முறியடிக்க எழுச்சியாளர் அவரோடு கலந்துகொள்ள வேண்டும். அதற்கான முத்தாய்ப்பாக நாம் தேர்தலிலே அவருக்கு உறுதுணையாக இருந்து அவர் எடுக்கிற முடிவுகளுக்கு அனைத்து கிறிஸ்துவர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறுத்தைகளுக்கும் உங்கள் பொற்பாதம் தொட்டு வணக்கத்தினை கூறி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஃபாதர் அசோக் குமார் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்வார்கள். கொஞ்சம் இந்திய தேசமெங்கும் கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் மீது கிறிஸ்தவர்கள் மிக முக்கியமாக கொண்டாடுகின்ற பண்டிகையாகிய கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று வட மாநிலங்களிலே மூர்க்கத்தோடு தாக்குதல் நடத்தின இந்த தாக்குதலை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரே குரலாய் இந்திய தேசம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் சக்தி வாய்ந்த குரலுக்கு சொந்தக்காரராகிய எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை அன்போடு வணங்கி வாழ்த்தி இந்த உரையை நான் துவங்குகின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, இந்த நம்முடைய கட்சியினுடைய முக்கியஸ்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வழக்கமாக ஒரு புதிய ஆண்டு மகிழ்ச்சியோடு தொடங்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு
அப்படி நடைபெறாதது வருத்தம் அளிக்கின்றது. அப்படிப்பட்டவர்களுடைய கைகளிலே இந்த நாட்டை நாம் கொடுத்து விட்டோம் என்கின்ற ஒரு ஆதங்கம் எங்கெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே இந்த 25ஆம் தேதியிலிருந்து மனதிற்குள்ளே எங்களுக்கு எல்லாம் இருந்த ஆதங்கம், இந்த 25ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட முடியவில்லையே என்கின்ற ஆதங்கத்தை இன்றைக்குத்தான் அதற்கான ஒரு பரிகாரம் கிடைத்தது போல நான் உணர்கின்றேன். இன்றைக்குத்தான் அதற்கான ஒரு தீர்வு கிடைத்ததை போல நான் உணர்கின்றேன். இன்றைக்குத்தான் உண்மையாகவே ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை போல நான் உணர்கின்றேன். இயேசு பிரான் அன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரட்சகராக இருந்ததை போல இன்றைக்கு அண்ணன் அவர்கள் இந்திய தேசத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இரட்சகராக பாதுகாவலராக இருந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒலித்த முதல் குரல் எழுச்சி தமிழருடைய குரல். பதிவு செய்யப்பட்ட முதல் கண்டனம் எழுச்சி தமிழருடைய கண்டனம். அதுதான் ஒருவேளை தமிழகத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் பயம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் எழுச்சி தமிழராகும். எங்களுக்கெல்லாம் எந்த பயமும் இல்லை. ஏனென்றால் வட மாநிலத்திலே இருக்கின்றவர்களுக்கே குரல் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகு தலைவர் இருக்கிறார். ஆனால் தமிழகத்திலே அப்படி அதை அனுமதிக்க அவர் ஒருபோதும் விட மாட்டார். உண்மையிலே கிறிஸ்துமஸ்னா இன்னைக்குதான் கிறிஸ்துமஸ் போல இருக்கு. 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் போலே இல்லை. இன்றைக்கு தான் அண்ணன் அவர்கள் அந்த கிறிஸ்துமஸினுடைய நிகழ்வுகளுக்கான ஒரு மீட்பை இன்றைக்கு பெற்று தந்திருக்கிறார். இந்த அருமையான ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். நானும் பார்த்தேன், யாராவது நம்மளாவது நடத்தலாம்னு கூட யோசனை, ஆனா யாராவது நடத்துவாங்களா அப்படின்னு. யாருமே நடத்தல. எத்தனையோ பேர் இந்தியாவிலே, தமிழகத்தில் இப்போ எத்தனையோ பேர் 26 எங்களுடையது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு முன்வரிசையில் வருகின்றவர்கள் கூட இந்த தாக்குதலுக்கு பதில் சொல்லவில்லை. அவர்கள் சில நேரங்களில் கிறிஸ்துவ போர்வையும் போர்த்திக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கூட இதற்கான ஒரு கண்டனத்தை பதிவு செய்யவில்லை. எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்களுடைய ஒரே குரலாய் நான் மட்டும் இருக்கிறேன் என்று அண்ணன் மட்டும்தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு மகத்தான தலைவரை நாம் பெற்றிருப்பதற்கு உண்மையிலேயே இந்த தமிழகத்தில் உள்ள திருச்சபை அவரை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினரும் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளருமான SS பாலாஜி அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்வார்கள். நாடெங்கிலும் அதிகரித்து வரக்கூடிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர், மேன்மைமிகு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்து இருக்கிறது. ஆனால் வழக்காடுகின்ற நானோ அல்லது இங்கே இருக்கக்கூடியவர்களோ புதிதல்ல என்கின்ற ஒரு வசனம் வரும். அதே போல இது போன்ற ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய இடங்களில் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தாலும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்துகின்ற தலைவர் எழுச்சி தமிழர் இது போன்ற ஆர்ப்பாட்ட களத்திற்கு புதியவர் அல்ல. இன்னும் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, பாதிக்கப்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக எழுகின்ற முதல் குரல், அது ஏதோ தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனை அல்லது இந்திய தேசம் சார்ந்த பிரச்சனை என்பதையெல்லாம் கடந்து சர்வதேச பிரச்சனை என்றாலும் கூட ஒரு குரல் இங்கிருந்து எழுகிறது என்று சொன்னால் அது நம்முடைய மகத்தான தலைவரான எழுச்சி தமிழருடைய குரலாகத்தான் இருக்கும். இன்றைக்கும் கூட இந்த ஆண்டு பிறந்து 2026ஆம் ஆண்டு பிறப்பதற்கு முன்பாகவே நடைபெற்ற இந்த தாக்குதலை கண்டித்து இன்றைக்கு சாலையிலே கூடியிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு எனக்கு முன்னர் பேசிய பேராயர் சொன்னது போல ஒரு ரட்சகராக, ஒரு மீட்பராக பாதிக்கப்படுகிறவர்களுக்கு கண்கண்ட ஒரு தெய்வம் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையல்ல.
அந்த வகையில தான் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏதோ திடீர் என்று நடைபெறுகின்ற ஒரு தாக்குதல் அல்ல. இது இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலோடு பொருத்தி பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. பொதுவாகவே RSS பிஜேபி அல்லது பிஜேபி அரசு இந்தியாவிலே எந்த மாநிலத்திலே தேர்தல் வந்தாலும் அது தொடர்பான நடவடிக்கைகளிலே இறங்கும். ஆனால் தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது, தேர்தல் வர இருக்கின்ற சூழலிலும் கூட கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் மீது துணிச்சலாக அவர்கள் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு செய்தி மிகவும் தெளிவாக தெரிந்திருக்கிறது. எந்த சூழலிலும் தமிழ்நாட்டிலே கால்பதிக்க முடியாது என்பதை பிஜேபி RSS கும்பல் உணர்ந்திருக்கிறது. அது கால்பதிக்க முடியாது என்பதை விட அது கால்பதிக்க முடியாதபடி இங்கு களத்தை இறுக்கமாக்க வைத்திருப்பவர் நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர். இன்னும் குறிப்பாக இன்றைக்கு பிஜேபி RSSக்கு எத்தனையோ எதிரிகள், அரசியல் எதிரிகள் இருக்கலாம். ஆனால் பிஜேபி RSS இன்னைக்கு இந்திய அளவிலே தங்களுடைய எதிரியாக, கருத்தியல் எதிரியாக, தங்களுடைய கருத்தியலை தகர்க்கின்ற ஒருவராக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரைத்தான். அந்த நிலையிலே தான் இன்றைக்கு கிறிஸ்துவ மக்கள் மீது துணிச்சலாக தாக்குதல் நடத்தினாலும் கூட தமிழ்நாட்டிலே தங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அல்லது தமிழ்நாட்டிலே அதனால் அவர்களுக்கு எந்த விதமான வரவும் இல்லை என்கின்ற நிலையில் இன்றைக்கு தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஜனநாயக சக்தியிலும் இன்னும் குறிப்பாக அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிலையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் போல் தலைவர் எழுச்சி தமிழருடைய பாதையில் நாம் உறுதியாக செயல்பட்டு இது போன்ற தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதோடு நம்முடைய கோரிக்கையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துவதற்கான காரணம், இது ஊப்பா சட்டத்தின் கீழ் நாம் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலை செய்திருக்கிறோம். அதை உடனடியாக ஒன்றிய அரசு செய்திட வேண்டும் என்கின்ற வலியுறுத்தலும் செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக ECI பேராலயத்தினுடைய பாதருமான ஸ்டீபன் அவர்கள் கண்டனத்தை பதிவு செய்வார்கள். ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று கண்டன உரை நிகழ்ச்சியாக நம் மத்தியிலே வந்திருக்கின்ற அனைத்து மக்களின் பாதுகாவலர், கிறிஸ்தவ மக்களின் பாதுகாவலர் எழுச்சி தமிழர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, கட்சியினுடைய தலைவர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூழ்நிலையில ஒரு துயரத்தோடு கூட இருந்த எங்களுக்கு, வேதனையோடு கூட இருந்த எங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு ஆறுதலை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் சிறுபான்மை மக்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டிலே மாத்திரம் ஏறக்குறைய 890 இடங்களிலே கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு எந்தவிதமான வழக்குகளும் பதிவு செய்யப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. கிறிஸ்துமஸ் என்றாலே ஒரு பட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை வட இந்திய பகுதிகளிலே உருவாக்கி இருக்கின்றார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மகிழ்ச்சியோடு கூட அமைதியோடு கூட கொண்டாடக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை இன்றைக்கு மக்கள் பதட்டத்தோடு கூட கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாட்டில் இருக்கிற சங் பரிவார் அமைப்புகள் உருவாக்கி தந்திருக்கின்றன. ஆகவே இன்றைக்கு யாரும் குரல் கொடுக்காத ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு சென்னையில இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு இந்த ஆர்ப்பாட்டமானது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக நான் விடுதலை சிறுத்தை கட்சியின் அருமையான தலைவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வட இந்தியாவிலே இருக்கின்றதான பதேபூர் என்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு திருச்சபை, அவர்கள் கடந்த ஆண்டில ஈஸ்டர் ஆராதனையை கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது அந்த ஆலயத்துக்குள் புகுந்து அங்க இருக்கிறதான பெண்கள், குழந்தைகள் அனைவரையும் கைது செய்து சிறையிலே அடைத்து விட்டார்கள். இவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்று சொல்லி, மதம் மாற்றவில்லை, ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு அந்த போதகர் ஏறக்குறைய 8 மாதங்கள் சிறையிலே இருந்தார்கள். பெயில் போட்டாலும் அடுத்த பெயில், அடுத்த கைது என்று சொல்லி அவரை ஏறக்குறைய 25 முறை அவர்களை கைது செய்து
8 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கின்ற ஒரு அவல நிலை இன்றைக்கு வட இந்திய பகுதிகளில் இருக்கிறதை பார்க்கின்றோம். அங்கு நடைபெறுகின்ற தாக்குதல்களில் ஆலயங்கள் எரிக்கப்படுகிறது, போதகர்கள் தாக்கப்படுகின்றார்கள். ஒரிசா பகுதியில ஒரு போதகர் ஆலயத்துக்கு செல்லுகிற பொழுது அவரை அடித்து அவரை கொன்று கீழே தள்ளி அவர் மீது மரத்தை தள்ளி மரம் விழுந்து இறந்து விட்டார் என்று சொல்லி நம்ப வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு மாபெரும் தாக்குதல்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த தாக்குதலை எதிர்த்து எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக அவர்கள் இந்தியாவுக்கே ஒரு பாதுகாவலர் அவர்கள் இருக்கின்றார்கள். எங்கெல்லாம் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் தாக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய ஆலயங்கள் எரிக்கப்படுகிறதோ, இடிக்கப்படுகிறதோ, அந்த இடங்களில் எல்லாம் அவர் குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. யாருமே குரல் கொடுக்காத ஒரு சூழ்நிலையில இன்று அவருடைய குரல் இன்றைக்கு இந்தியாவினுடைய அரசாங்கத்தை அது நிச்சயமாக தொடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிகள், இந்த ஆர்ப்பாட்டமானது ஒரு பெரிய வெற்றியை தரும். இதன் மூலம் இந்தியாவில் இருக்கிற எல்லா சிறுபான்மை மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. திருவாவர்கள் இருக்கின்றார்கள், எழுச்சி தமிழர் இருக்கின்றார்கள், சிறுபான்மை மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றார்கள். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்கவும் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றியடையவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி என்னுடைய கண்டன உரையை பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளருமான ஆலூர் சானவாஸ் அவர்கள் கண்டனத்தை சுருக்கமாக உரையாற்றுவார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிற இந்த போராட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்காக நடத்தப்படுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்து சமய நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், இந்து சமய நம்பிக்கை அற்றவர்களும் இருக்கிறார்கள், பௌத்தத்தை பின்பற்றக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். எல்லோரும் விடுதலை சிறுத்தையாய் இருக்கிறோம். சமய நம்பிக்கைகள் மாறுபட்டாலும் எல்லோருடைய நம்பிக்கைகளையும் காக்கின்ற இயக்கம், யார் பாதிக்கப்பட்டாலும் முதல் குரல் கொடுக்கின்ற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் என்பதை இன்றைக்கு தலைவர் நிரூபித்திருக்கிறார். இங்கே பேசிய பேராயர்கள் சொன்னார்கள், யாராவது இதை பேச மாட்டார்களா என்று இருந்தோம். யாருமே பேசவில்லை, விடுதலை சிறுத்தைகள் தான் பேசுகிறீர்கள், போராடுகிறீர்கள் என்று சொன்னார். ஒரு கட்சியின் தேவை, ஒரு தலைவரின் தேவை, அதை எது முடிவு செய்யும் என்றால், யார் முடிவு செய்வார்கள் என்றால் பாதிக்கப்படுகிற மக்கள் முடிவு செய்வார்கள். இந்த கட்சிக்கான தேவை இருக்கிறதா, இந்த தலைமைக்கான தேவை இருக்கிறதா என்று. கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட போது கவினின் தந்தை சொன்னார், நான் காத்திருக்கிறேன், டெல்லியில் இருக்கிறார் ஒரு தலைவர், அவர் வருவார் என்று நான் காத்திருக்கிறேன் என்று சொன்னார். அதுபோல் தலைவர் வந்தார், போராட்டத்தை முன்னெடுத்தார், கவினின் படுகொலையை வெகுமக்கள் மையப்படுத்தி நீதி கேட்டார். விடுதலை சிறுத்தைகள் நீதி கேட்டோம். அதுபோல இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வடமாநிலங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் அல்ல, வடமாநிலங்களில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஏதோ வடமாநிலத்து பிரச்சனை, தாக்கப்பட்டவர்கள் ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அதை சுருக்கி விடாமல், அதை கடந்து போய் விடாமல், அது நம் பிரச்சனை, அது விடுதலை சிறுத்தைகளின் பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டு 2026 ஆண்டில் நடத்துகிற முதல் போராட்டமாக விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்காக நிற்கிறோம். அதைத்தான் அவர் சொன்னார். யாராவது பேசுவாங்களான்னு பார்த்தோம், யாரும் பேசல. வாழ்த்து சொல்ல எல்லோரும் வருகிறார்கள், கேக் வெட்ட எல்லோரும் வருகிறார்கள், ஏற்கனவே இருந்தவர்களும் வருகிறார்கள், ஏன் மோடியே வருகிறார், பாதிரியார்களை கட்டி தழுவிக் கொள்கிறார். இப்போது புதிதாக களத்திற்கு வந்திருப்பவர்கள் கூட கேக் வெட்ட வருகிறார்கள், கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள்,
அதை எதிர்த்து ஒரு குரல் இல்லை, ஒரு கண்டன அறிக்கை இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தை நடத்துகிறோம். இதுதான் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. யார் வந்தாலும் விடுதலை சிறுத்தைகளின் இருப்பை அசைக்க முடியாது என்று தலைவர் சொல்லுகிறார்கள் அல்லவா? விடுதலை சிறுத்தைகளின் தேவையை யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது என்று தலைவர் சொல்லுவார் அல்லவா? காலம் இன்னைக்கு நிரூபித்து விட்டது. கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டிப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் தான் வருகிறோம். நாமும் கேக் வெட்டினோம். நான் பாட்டே பாடினேன், இணையத்துல பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. பாட்டு பாடுவது, கேக்கு வெட்டுவது என்பது பண்பாட்டு தளத்தில் அவர்களோடு நாம் நிற்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு உணர்வின் வெளிப்பாடு. ஆனால் அதுவல்ல முக்கியம், இதுதான் முக்கியம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் அமைத்திருக்கிற களம் தான் முக்கியமான களம். பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் நின்று பேசுவது, அதற்குத்தான் ஆள் வேணும், அதற்குத்தான் போராடுறதுக்கு ஆள் வேணும், அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிப்பதற்கு ஆள் வேணும். அப்படித்தான் நான் சொல்லுகிறேன். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவரின் கரத்தை ஒரு சிறுபான்மை சமூகத்தில் இருந்து வந்து எந்த நம்பிக்கையில் களம் பற்றினோமோ அந்த நம்பிக்கையில் இன்றைக்கு உறுதியோடு காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் தலைவர். எங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் புறந்தள்ளப்பட்டு கிடக்கிற சிறுபான்மை மக்கள், அவருடைய வாழ் உரிமை, வழிபாட்டு உரிமை அனைத்தும் கேள்விக்குறியாக்கப்படுகிற காலத்தில் உங்களோடு நான் இருப்பேன். நீங்கள் வேறு, நான் வேறல்ல, நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்கிற உணர்வை ஊட்டி இன்றைக்கு இவ்வளவு பெரிய பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராட்டத்தை நடத்துகிறார். 2025 ஆண்டினுடைய நிறைவு போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் நடத்திய போராட்டம் எது? திருப்பரங்குன்றத்தில் தலைவர் நடத்திய மாபெரும் மக்கள் திரள் போராட்டம். அது யாருடைய உரிமையை பாதுகாக்க? அது சிறுபான்மை இஸ்லாமிய மக்களினுடைய உரிமையை பாதுகாக்க, சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்க. இது இன்றைக்கு 2026 ஆண்டுடைய முதல் போராட்டம். யாருடைய உரிமையை பாதுகாக்க? அப்படின்னா இந்து மக்களின் உரிமையை பாதுகாப்பது விடுதலை சிறுத்தைகளின் அஜெண்டால கிடையாதா? இந்து மக்களின் உரிமையும் விடுதலை சிறுத்தைகள் தான் போராடி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். பிஜேபி வரமாட்டான். தலைவர் திருப்பரங்குன்றத்தில் கேட்டார் பாருங்க, பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய இடஒதுக்கீட்டுக்காக பிஜேபி வருவானா? பட்டியலின மக்களினுடைய பிரச்சனைகளுக்காக பிஜேபி வருவானா? மேல்பாதியில் கோயிலில் பட்டியலின மக்களை நுழைவதை தடுப்பதற்கு பாமகவினர் முண்டியடித்துக் கொண்டு நின்ற போது அவர்களோடு கரம் கோர்த்து நின்ற கட்சி பாஜக. அங்க பாஜக யாரோட சேர்ந்து பாருங்க, நம்மோட வரல, ஒடுக்கப்பட்ட மக்களோடு வரல, விளிம்பு நிலை மக்களோடு வரல, இந்து மக்களோடு வரல. இந்து மக்களின் உரிமைக்காகவும் போராடுகிற, எல்லா மக்களின் உரிமைக்காகவும் போராடுகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் என்பதை அன்றாடம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். யார் பாதிக்கப்பட்டாலும் களத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு இந்த களத்தை வேறு மாதிரி மாற்றுவதற்கு துடிக்கிறார்கள், மிக மோசமாக கொண்டு செல்லுகிறார்கள். தலைவர் அதனால் தான் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் தேர்தலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் போராட்டத்தில் இருக்கிறோம். எல்லாரும் தேர்தல் வேலைக்கு போயிட்டாங்க. இங்க எல்லாருமே தேர்தலில் நின்று வென்றவர்களும் சரி, தேர்தலில் நிற்க விரும்புகிறவர்களும் சரி, எல்லோரும் எங்கே நிற்கிறோம்? களத்தில் நிற்கிறோம். யாருக்காக நிற்கிறோம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறோம். என்றைக்கும் நிற்போம், என்றைக்கும் நிற்போம். அதுதான் விடுதலை சிறுத்தைகள். அந்த நம்பிக்கை ஊட்டுவதுதான் விடுதலை சிறுத்தைகள். பாதிக்கப்பட்டவன் தனியாக போராட வேண்டிய நிலை வந்தால் அதைவிட கொடுமை இருக்க முடியாது. பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுக்காக அவர்கள் மட்டுமே பேச வேண்டிய நிலைதான் உலகத்திலே மிக மோசமான துயரமான நிலை. அப்படி ஒரு நிலை யாருக்கும் வரக்கூடாது என்பதனால் தான் தலைவர் யார் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட தரப்பில் நின்று அந்த குரலை வெகுமக்களின் குரலாக மாற்றுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்காகவும் நாம் நிற்கிறோம். ஒன்றிய அரசு நாடு முழுவதும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை ஊக்கப்படுத்துகிறது. எப்படி ஊக்கப்படுத்துகிறது? அப்படி வன்முறையில் ஈடுபடுகிறவர்களை கட்சியில் அழைத்து பெரிய பதவிகளை கொடுத்து ஊக்கப்படுத்துகிறது. ஒடிசாவில் பாதிரியாரை உயிரோடு கொளுத்தியவரை பிஜேபி பதவி கொடுத்து அழகு பார்க்கிறது. அதுபோல இந்த பசு குண்டர்கள் அவர்களை மாலை போட்டு வரவேற்கிறது. சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகளை நாடு முழுவதும் நிகழ்த்தக்கூடிய ஒவ்வொருவரையும் பிஜேபி அங்கீகரிக்கிறது. அங்கீகரித்து அவர்களுக்கு ஆட்சியிலும் பொறுப்பு கொடுக்கிறது, கட்சியிலும் பொறுப்பு கொடுக்கிறது, ஊக்கப்படுத்துகிறது. அவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கையும் கிடையாது. சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதலில் யாராவது 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் சிறையில் இருக்கிறார்களா? இன்றைக்கு உமர்காலி
இருக்கிறார், விசாரணை கைதியாக இருக்கிறார், 5 ஆண்டுகள் கடந்திருக்கிறார். ஜாமீன் கொடுக்க உச்சநீதிமன்றம் மறுக்கிறது. பிணை என்பது ஒரு அடிப்படை உரிமை. அந்த பிணை கூட இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார். அடுத்த வருஷமா பார்த்துக்கலாம் சொல்லுது உச்சநீதிமன்றம். அப்படி அவர் எந்த தாக்குதலிலும் ஈடுபடவில்லை, வன்முறையை அவர் நிகழ்த்தவில்லை. ஆனால் அவர் சிறையில் இருக்கிறார். ஆனால் வன்முறையை நிகழ்த்தியவர்கள், தாக்குதலை நிகழ்த்தியவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் வீடு வீடா போய் கத்திய விநியோகம் பண்றாங்க, வீச்சரிவால விநியோகம் பண்றாங்க, கொடுமையான ஆயுதங்களை கொடுக்கிறாங்க. சிறுபான்மை மக்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக வெளிப்படையாக சங் பரிவார் அமைப்புகள் ஆயுதங்களை வீடு வீடாக விநியோகித்து செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீது என்ன நடவடிக்கை? யாராவது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? வன்முறையில் ஈடுபட்ட யாராவது சிறையில் இருக்கிறார்களா? இப்படிப்பட்ட நிலையை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்ற வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகள் களத்தில் இருக்கிறோம். நாம் வலிமை பெற வேண்டும். நாம் வலிமை பெறதான் பாசிசம் வீழும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் பக்கம், சிறுபான்மை மக்களின் பக்கம் தொடர்ந்து நிற்கிற விடுதலை சிறுத்தைகள் எந்நாளும் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்துவ சமூக நீதி பேரவையினுடைய மாநில துணைச் செயலாளர் ஃபாதர் ஜோயல். அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர்கள் சுருக்கமாக உரையாற்றுவார்கள். நிறைவாக நம்மிடையே உரையாற்ற இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டின் திசைவழி போக்கை தீர்மானிக்கக்கூடிய, இந்துத்துவ பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக சமரசம் இல்லாமல் களமாடிக்கொண்டிருக்கின்ற நாளைய நம்பிக்கை, நாளைய நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களை வணங்கி, இந்த அரங்கத்திலே எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய தோழர்கள் எஸ் பாலாஜி, மரியாதைக்குரிய தோழர் சானவாஸ், மரியாதைக்குரிய சட்டப்பேரவை உறுப்பினர் பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக கள போராளிகளாக வந்திருக்கின்ற அத்தனை விடுதலை சிறுத்தைகளுக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டு தொடக்கத்திலே முதல் போராட்டம். யாருக்கான போராட்டம்? கிறிஸ்தவ மக்களை பாதுகாப்பதற்கான போராட்டம் மட்டுமல்ல. இது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம். இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவிலே 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா நடக்கின்றது இந்தியா முழுக்க. ஆனால் 20, 21ஆம் தேதியிலிருந்து தாக்குதலை மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், இப்படி உத்தரப்பிரதேசம், வட மாநிலங்களில் அத்தனை இடங்களிலுமே இந்த தாக்குதலை சங் பரிவார கும்பல், RSS கிளை அமைப்புகளாக இருக்கக்கூடிய VHP என்று சொல்லக்கூடிய அமைப்பு, விஸ்வ இந்து பரிஷத், சர்வ இந்து சமாஜ், இப்படி பல அமைப்புகள் அந்த பகுதியிலே தாக்குதலை நடத்துகிறார்கள். தேவாலயங்கள் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள். விவிலியங்களை, பைபிளை வைத்திருந்தவர்களை தாக்குதல் நடத்துகிறார்கள். சாண்டா கிளாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா, அந்த உடையை அணிந்த அவர்களை அடித்து விரட்டுகிறார்கள். அது மட்டுமல்ல தோழர்களே, சத்தீஸ்கர் மாநிலத்திலே மதம் மாறிய ஒருவர், இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மதம் மாறியவர், அவர் இறந்து போகின்றார். அவர் ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவர். அவர் அந்த இடத்திலே புதைப்பதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி அங்கிருக்கின்ற சர்வ இந்து சமாஜ் மூலமாக, இந்து முன்னணி மூலமாக அங்கிருப்பவர்கள் எல்லோரும் போராட்டத்தை தொடங்குகிறார்கள். அதிலே மிக மோசமான தாக்குதல் நடக்கின்றது. அப்படி நடக்கின்ற அந்த தாக்குதலை கண்டித்து கிறிஸ்துவ பாதிரிமார்கள், கிறிஸ்துவ மக்கள் எல்லோரும் போராட்டத்தை நடத்துகின்ற நேரத்திலே அவர்கள் முழு பந்தை நடத்துகிறார்கள். 24ஆம் தேதி நடத்துகிறார்கள். 24ஆம் தேதி பந்த் நடத்துகின்ற இந்து முன்னணி, அங்கிருக்கின்ற சர்வ இந்து சமாஜ் போன்ற அமைப்புகள் ஒட்டுமொத்தமாக ஆயுதங்களை காட்டி அச்சுறுத்துகின்றார்கள். இதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் 22ஆம் தேதி டெல்லியில் இருக்கின்ற தேவாலயத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற சர்ச்சிலே இருந்து அவர்
அவர்கள் அறிவிக்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இதோ பிரதமர் ஒருவர் வந்திருக்கிற அந்த சர்ச்சுக்கு, தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார் என்று அறிவிக்கிறார்கள். மிக மோசமான தாக்குதலை இந்தியா முழுக்க நடத்திவிட்டு பாவ மன்னிப்பு கேட்பவரை போல ஒன்றும் தெரியாத அப்பாவி போன்ற மோடி அவர்கள் அங்கே வந்து பிரேயர் செய்கிறார்கள். இதற்கு முன்பு ஹிஜாப் போடும் பொழுது அவர் சொன்னார், உடையை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் அதை வைத்துதான் அரசியல் செய்தார்கள், அதை வைத்துதான் வன்முறை செய்தார்கள், அதை வைத்துதான் கலவரம் செய்தார்கள். மாட்டுக்கறி வைத்திருப்பவர்களை அடிக்காதீர்கள், அப்படி தாக்குதல் நடத்தினீர்களால் என் மீது தாக்குதல் நடத்துங்கள் என்று சொன்னார் மோடி. அதற்கு பிறகு நிறைய தாக்குதல் நடத்துகிறார்கள். இதெல்லாம் ஒரு குறியீடாக, ஒரு வெளிப்படையாக இல்லாமல் வேறொரு வடிவத்தில் அவர்களுக்கு அடையாளம் காட்டுகிறார்கள். இந்த தாக்குதலை நடத்த வேண்டும் என்று இதுவரை யாருமே கைது செய்யவில்லை. இதுவரை அவர்களை கைது செய்யாமல் சுதந்திரமாக விடுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்த தாக்குதலை கண்டித்து நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு இயக்கமும் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அல்லது அது குறித்து பேசக்கூடியவர்கள் யாருமே ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை. ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறார்கள், ஆடு மாடுகளுக்கு போராட்டம் நடத்துகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவ மக்களுக்கு போராடுவதில்லை. கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சாத்தானுடைய பிள்ளைகள் என்று சொல்லி வெளிப்படையாக பேசுகிறார்கள். இங்கே மதவெறி அமைப்பை தூண்டுகிறார்கள், மதவெறியை தூண்டுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே எப்படி பைபிள் விவிலியத்திலே சொல்கின்றதோ, உங்களில் கிரேக்கனும் இல்லை, யூதனும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறீர்கள் என்று பைபிள் சொல்கின்றதோ, அந்த பைபிள் படி நடப்பவர் இயேசுநாதர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை நடந்து இன்றைக்கு நம்மை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற, இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய ரட்சகராக இயேசு என்ன நினைக்கிறாரோ அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ரட்சகராக நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு யாரும் பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். RSS சங்பரிவார அமைப்புகளை கண்டித்து பேசுவதற்கு இங்கே எவனுக்கும் துணிச்சல் இல்லை, எழுச்சி தமிழரை தவிர, விடுதலை சிறுத்தைகளை தவிர. தோழர்களே, 2002ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிலே கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஜெயலலிதா அம்மையார் அப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஆடு கோழி பலி தடை சட்டம், கட்டாய மதமாற்ற தடை சட்டம். விடுதலை சிறுத்தைகள் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைக்கு முதலில் போராட்டத்தில் இறங்கினார்கள். இந்த கட்டாய மதமாற்ற தடை சட்டம் முதலில் இந்தியாவிலே அறிமுகப்படுத்தியவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அதற்கு எதிராக தான் சேலத்திலே இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு ஒன்றை முதல் முறையில் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலில் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய அந்த வார்த்தை, அந்த சொல்லாடல், இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாட்டை நடத்திய ஒரே தலைவர் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள். கட்டாய மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக இன்றைக்கு கட்டாய மதமாற்ற தடை சட்டம் இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் என்று எல்லோரும் முறையிடுகிறார்கள், பேசுகிறார்கள். திருப்பரங்குன்ற வழக்கிலே ஜி.ஆர். சுவாமிநாதன் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அவர் எப்படி அங்கே போய் ஆய்வு செய்து இங்கேதான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர் தீர்ப்பு சொன்னார்கள். ஆனால் தோழர்களே, 2024 மைக்கேல்பட்டி லாவண்யா வழக்கிலே இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னார். அந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட லாவண்யா குடும்ப நெருக்கடியாக வெளிப்படையாக அங்கே மருந்து குடிச்சு தற்கொலை முயற்சி செய்கிறார்கள். மருத்துவமனையிலே போகிறார்கள். RSS இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் போய் வீடியோ எடுக்கிறார்கள். அந்த வீடியோவில் குடும்ப நெருக்கடி தான் இறந்தோம் என்று சொன்னதை கட் பண்ணிவிட்டு பள்ளி நெருக்கடி போன்று அவர்கள் மாப்பிங் பண்ணி அது வீடியோவை பரப்பினார்கள். அண்ணாமலை, அன்றைக்கு இருக்கின்ற பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை முழுக்க முழுக்க வெளிப்படையாக கட்டாய மதமாற்றம் அங்கே நடந்திருக்கிற அந்த பள்ளியிலே நடந்திருக்கு. கிறிஸ்துவ பாதிரிமார்கள், கிறிஸ்துவ சிஸ்டர்ஸ் நடத்துற பள்ளி, அந்த பள்ளியிலே கட்டாய மதமாற்றம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பள்ளியை தடை செய்ய வேண்டும், அந்த பள்ளியை மூட வேண்டும், இழுத்து மூட வேண்டும் என்று அவர்கள் சாலை மறியல் செய்தார்கள். அப்பொழுதும் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அங்கே உண்மையான விசாரணை நடக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைக்கு அறிக்கை கொடுத்தார்கள். சிபிஐ விசாரணை நடத்துங்கள் என்று சொன்னார்கள். அங்கே கட்டாய மதமாற்றம் நடத்தவில்லை. இது முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டா. பாரதிய ஜனதா கட்சி இங்கே சமூக பதட்டத்தை உருவாக்க முயல்கின்றது. RSS வடமாநிலங்களில் என்ன முயற்சி நடக்கிறாரோ அதே வேளை இங்கே செய்கிறார்கள் என்று நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அன்றைக்கு எதிர்த்து அறிக்கை கொடுத்தார்கள். தோழர்களே, வெளிப்படையாக லாவணியனுடைய தந்தை முருகானந்தம் அவர்கள் அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார்கள். சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட இதே ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னார்கள், மைக்கேல்பட்டி
அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு, அந்த ஊருக்கு எப்படி பேர் வந்தது, அதை விசாரிக்க வேண்டும். யார் சொன்னது? இந்த திருப்பரங்குன்ற வழக்குல புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர், புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் வெளிப்படையாக ஒரு சனாதன பேர் வழியாக தீர்ப்பு சொன்னவர் ஜி.ஆர். சுவாமிநாதன். அவர் அன்னைக்கு 24 சொன்னார், தீர்ப்பு வழிகாட்டுகிறார், சிபிஐ விசாரணை வேண்டும். ஆனால் அந்த சிபிஐ விசாரணை இந்த மைக்கேல் பெட்டி எப்படி வந்தது, எப்படி கட்டாய மதமாற்றம் நடக்கின்றது, கட்டாய மதமாற்ற தடை சட்டம் வேண்டுமா வேண்டாமா என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். கே. பாலச்சந்திரனுடைய கல்யாண அகதிகளை அவர் சொல்கிறார், குறிப்பிடுகிறார். சினிமா பார்த்திருக்கார் நிறைய. இவர்கள் எல்லாம் அவர் வழிகாட்டுகிறார்கள். தோழர்களே, சிபிஐ விசாரணை நடந்தது. அந்த சிபிஐ விசாரணை சொன்னது இங்கே கட்டாய மதமாற்றம் எதுவும் நடக்கவில்லை என்று சிபிஐ விசாரணை அறிக்கை தாக்கல் செய்தது. உயர்நீதிமன்றம் அந்த வழக்கிலே அருட் சகோதரி மேரி அவர்களை விடுதலை செய்துவிட்டு இந்த பள்ளியிலே முழுமையாக கட்டாய மதமாற்றம் நடக்கவே இல்லை என்று தீர்ப்பு சொன்னது. ஜி.ஆர். சாமிநாதனுடைய ஆசையை அன்றைக்கு மண்ணே தூக்கி போட்டது. எழுச்சி தமிழர்களுக்கு முன்பாகவே சொன்னார்கள், சிபிஐ விசாரணைக்கு முன்பாகவே சொன்னார், அங்கே கட்டாய மதமாற்றம் நடக்கவில்லை என்று சொன்னது. அதுதான் உயர்நீதிமன்றத்திலே சொன்னார்கள். இப்படி ஜி.ஆர். சாமிநாதன் போன்றவர்கள் ஒரு பக்கமாக நின்று புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் இன்றைக்கு வன்முறையை கலவரத்தை தூண்டுகின்ற வகையிலே அவர் தீர்ப்பளிக்கிறார்கள். அதற்கு முன்பாக கரூரிலே அந்த தீர்ப்பிலே சொல்கிறார், எச்சிலை, அதாவது பார்ப்பனர்கள் சாப்பிட்ட எச்சிலையில பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் என்று தீர்ப்பு சொன்னார், வெளிப்படையாக சொன்னார்கள். அதையும் கண்டித்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். எல்லா தீர்ப்புகளையும் நீங்க நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வேண்டுமானால் போட்டுக் கொள்ளுங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஜி.ஆர். சாமிநாதனுடைய வழக்கு, அந்த வழக்கிலே கொடுத்த தீர்ப்பு என்பது தவறு சொன்னது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். புரட்சியாளருடைய தொடர்ச்சியாக அந்த தீர்ப்பை அவர்கள் தொடர்ந்து விமர்சித்து வந்தார். சங்கி சாமிநாதன் என்று தமிழ்நாட்டிலே வெளிப்படையாக விமர்சித்தவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். யாராவது பேசுறதுக்கு திராணி இருக்குதா? நீ ஆர்எஸ்எஸ் மேல நின்று விஜில் அமைப்புல நின்றுகிட்டு பாரதியாருடைய புகழை பாடு பெரியாரை நீங்க விமர்சனம் செய்யறீங்க. பெரியார் அங்க நின்றுட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க கிறிஸ்தவர்களை முஸ்லிம்களை சாத்தானுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்துவதற்காக ஆர்எஸ்எஸ் பாரதி மேடையில பேசுவது, வெளிப்படையாக அங்கே நின்று கொண்டு முழு சங்கியாக மாறிவிட்டார். யாரு? ஓம் தமிழர் சீமான். வெளிப்படையாக வேதம், அதாவது வேதம் உடையது இந்த நாடு, நல்ல வீரர் பிறந்தது இந்த நாடு, சேதமில்லாத ஹிந்துஸ்தான், இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று பாரதி சொன்னார். ஆனால் தனித்தமிழ்நாடு தான் என்னுடைய தீர்வு என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள். ஹிந்துஸ்தான் வேண்டும் என்று சொன்ன பாரதி உனக்கு வேண்டும், தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன்வைத்த தந்தை பெரியாரை நீ அவமதிப்பார். அப்படி கண்டிக்கும் போது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் பேசும்போது சொன்னார்கள், நம்முடைய சீமானும் விஜயும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொன்னார். அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. இப்பொழுது சொல்லுகிறார், எனக்கு தந்தை பெரியார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லி சொல்றார். அடி அப்படி அடி. விடுதலை சிறுத்தைகள் எவனுக்கும் அஞ்ச மாட்டோம். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கின்றது, அதை பாதுகாக்கக்கூடிய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு 234 மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் சனாதன எதிர்ப்பு கள தளபதிகள் நம்முடைய தலைவர் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இந்திய அரசியலிலே 234 மாவட்ட செயலாளர் இருக்கின்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகத்தான் இருக்க முடியும். அத்தனை பேரும் சனாதன எதிர்ப்பு களத்திலே, வர்ணாசிரம எதிர்ப்பு களத்திலே, சமூக நீதியை காக்கும் களத்திலே எழுச்சி தமிழருடைய படையணியின் தளபதிகளாக இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான தருணம் 2026. இதை விட நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. எத்தனை அமைப்புகள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, இன்றைக்கு எல்லாரும் அஞ்சிக் கொண்டிருக்கிற வேளையில நாங்கள் தேர்தலில் நின்றாலும் சரி, தேர்தலில் தோற்றாலும் சரி, நாங்கள் பின்வாங்க மாட்டோம். யார் எதிர்ப்பதில் ஆர்எஸ்எஸ் சங்பரிவார அமைப்புகளை எதிர்ப்பதில் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இந்த களத்திலே செத்து மடிவமை தவிர ஒருவரும் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலிகளாக, ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டோம். நாங்கள் அம்பேத்கருடைய பிள்ளைகள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கின்ற வகையிலே
சிறுபான்மை மக்களை பாதுகாக்கின்ற வகையிலே இன்று நம்மை வழிநடத்துகின்ற எழுச்சி தமிழருடைய தலைமையிலே நாம் தொடர்ந்து களமாடுவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவில் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால், சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தப்பட்டால் இந்தியாவில் ஒரு சிவில் வார் உருவாகும் என்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் முழுமையாக எழுச்சி தமிழருடைய கரத்தை நாம் வலுப்படுத்துவோம். எந்த பொறுப்பானாலும் இருக்கலாம், எந்த பொறுப்பானாலும் இன்னைக்கு நான் துணை பொதுச் செயலாளர் இருக்கேன், நாளைக்கு எது வேணாலும் இல்லாம இருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தை என்கின்ற பதவி பொறுப்பு நிரந்தரமானது. அதுதான் நமக்கு அடையாளம். அதுதான் நம்மை இன்றைக்கு நிமிர்ந்து நிற்க வைக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. நாம் எழுச்சி தமிழருடைய தலைமையிலே தொடர்ந்து களமாடுவோம். சனாதனத்தை வேற இருக்கும் இந்த களத்தில் நாம் சமரசம் இல்லாமல் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்துவ